இந்த உலகத்தில் யார் தாங்க தவறு செய்யலை? குழந்தைகள் தவறு செய்கிறாங்க, அழகான குறும்பா இருக்குது. மாணவர்கள் தவறு செய்கிறாங்க, அதை திருத்த ஆசிரியர்கள் இருக்காங்க. சமூகத்தில் வளர்ந்தவர்கள் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க, அதை திருத்துறதுக்கு சட்டம் இருக்குது. இப்போது நம்ம செய்யக்கூடிய தவறானது அதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையால் நம்ம திருந்துறதா இருக்கணும். அந்த தவறு நம்ம எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம உணர்கிற அளவுக்கு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சமூகத்தில் மிகப்பெரிய தவறுகள்லாம் செஞ்சுட்டு சட்டம் கொடுக்கக்கூடிய தண்டனையும் அனுபவிச்சுட்டு திரும்பவும் அதே தவறைத்தான் மீண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்டனை கடுமையா இல்லை அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க செஞ்சிருந்த தவறை அவங்க உணரலை, அந்த அளவுக்கு தண்டனை இல்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம். சரி, அப்படின்னா அடிச்சு திருத்தலாமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அடியெல்லாம் பழகி போயிருக்கும். அதனால அதெல்லாம் வேலைக்காகாது. அவங்கள மனப்பூர்வமாக இந்த தவறு இவ்வளவு பெரிய பாதிப்பை எதிராளிக்கு ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு உணர வைக்கிறது தான் உண்மையான தண்டனை. அப்படி ஒரு அருமையான கருத்துள்ள கதையை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், வாங்க கேட்கலாம். ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு திரும்ப போய் கோர்ட்டில் நிற்கிறாரு. ஜட்ஜு கேட்குறாரு, திரும்ப திரும்ப பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு வரைய, நீலாம் திருந்தவே மாட்டியா பக்கிரி அப்படின்னு கேட்குறாரு. உடனே எத்தனை தடவை தான் நான் பிக் பாக்கெட் அடிச்சாலும் எனக்கு அதே தண்டனையை தெரியுங்களே, நீங்கள் சட்டத்தை திருத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு பக்கிரி. ஜட்ஜுக்கு சுருக்குங்குது. அப்போது பக்கிரியை ஜெயிலுக்கு போக சொல்லிட்டு அந்த ஜெயிலரை தனியாக அழைச்சி ஏதோ சொல்கிறாரு ஜட்ஜு. ஜெயிலரு பிக் பாக்கெட் அடித்த 10 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு பிளாக்லையும் வைக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 9 பேரை ஒரு பிளாக்ல வைக்கிறாரு. அந்த பிக் பாக்கெட் அடித்த கேள்வி கேட்ட பக்கிரியை மட்டும் தனியாக ஒரு பிளாக்ல அடைக்கிறாரு. இப்போது இந்த பிளாக்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிளாக்ல உனக்கு நேரப்படி சாப்பாடு கிடையாது, ஒரு கேண்டீன் இருக்குது. இங்கே இந்த ஜெயிலில் நீ செய்கிற வேலைக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கூலி தருவோம். அந்த காசை கொண்டு போய் அந்த கேண்டீனில் கொடுத்து தான் நீ சாப்பிடணும். ஒரு டிஃபன் 50 ரூபா, ஒரு சாப்பாடு 100 ரூபா, மிச்சம் உள்ள காசு உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்குற பக்கிரி சந்தோஷமாக ஒத்துக்கிறாரு, ஓகே அப்படின்னு. ஜெயிலரு மற்ற 9 பேரை கூட்டிக் கொண்டு வேற பிளாக்ல விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெய்லி பக்கிரி சம்பாரிச்சிட்டு போகிற காசை நீங்கள் பிக் பாக்கெட் அடிக்கணும், அது அவனுக்கே தெரியக்கூடாது, டெய்லி ஒவ்வொரு ஆளாக இதை செய்யணும். ஒருவேளை நீங்கள் செய்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் 9 பேருக்கும் சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பிக் பாக்கெட் அடித்தவங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு தொழில் சவாலாகவே ஏற்றுக்கிறாங்க. முதல் நாள் பக்கிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து 200 ரூபாய் எடுத்துகிட்டு போகிற வழியில் அவருடைய காசு பிக் பாக்கெட் அடிக்கப்படுது. அதனால அவர் கேன்டீனில் போய் சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு காசு எடுக்கும்போது காசு காணோம் அப்படிங்கிறத உணர்றாரு. இப்போ ஜெயிலில் போய் யார்கிட்ட கேட்க முடியும்? யார்கிட்டையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னதான் கத்துனாலும் அவருடைய பேச்சை யாரும் நம்ப போகிறதும் இல்லை. அதனால இவர் கெஞ்சி பார்க்குறாரு, குத்தாடி பார்க்குறாரு, ரொம்ப மன்றாடி ரொம்ப 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 கெஞ்சி பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு, அதாவது கரண்டியில் ஒட்டியிருக்க இத்தினோண்டு சாப்பாடாக கொடுக்குறாங்க. அது அவருடைய பசிக்கு பத்தலை, ரொம்ப பசியால் வர்றாரு. மறுநாள் வேலை செஞ்சு சம்பாரித்து அதில் கிடைக்கிற காசை வச்சு சாப்பிட்டா தான் இந்த பசியை அடக்க முடியும் அப்படின்னு ரொம்ப பசியோடு துடிச்சுக்கிட்டே நைட்டு பசியால் உருண்டுக்கிட்டு தூங்குறாரு. இதை பார்த்த மற்ற ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம ஃப்ரெண்டு இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு. ஆனால் பிக் பாக்கெட் அடிக்க முட்டா என்ன ஆகும்? நம்ம 9 பேருக்கும் சாப்பாடு கிடைக்காது, 3 வேளையும் கிடைக்காது. அப்போ நம்ம 9 பேரோட பசிக்கு இவனோட ஒரு ஆள் பசி பரவாயில்ல அப்படின்னு அவங்க முடிவெடுத்துறாங்க. டெய்லி ஒரு 10 நாளும் இதே மாதிரி அவருக்கு நடக்குது. இப்போ ஜெயில் தண்டனை முடியுது, வெளியே வர்றாங்க. இப்போ பக்கிரியை பார்த்து ஜட்ஜு கேட்குறாரு, என்னப்பா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா பக்கிரி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. ஐயா, ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஒரு செகண்டில் தட்டிக்கிட்டு போகிறது எவ்வளவு அக்கிரமம்னு இப்போ புரியுது. இனி பிக் பாக்கெட் அடிக்க எனக்கு மனசே வராதுங்க ஐயா அப்படின்னு அவருடைய தவறை உணர்றாரு. ஏன்னா பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒருத்தவங்களோட காசை, அவங்களோட உழைப்பின் அருமை தெரியாமல் தான் திருடிட்டு போகிறாங்க. அந்த காசு சம்பாதிக்க அந்த மனுஷன் என்ன பாடுபட்டிருப்பான். கல்லு தூக்கி இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஒரு நாள் முழுக்க உட்காந்து யார்ட்டையாவது திட்டு வாங்கியிருக்கலாம். மன உளைச்சல், உடல் அலைச்சல் எல்லாமே சேர்ந்து பட்டு தான் அவர் அந்த காசு சம்பாதிக்கிறாரு. இப்போது பிக் பாக்கெட் கொடுத்தவர் பசியில் எப்படி துடிக்கிறாரு அப்படிங்கிறத மற்ற 9 பேர் பார்த்துருக்காங்க இல்லையா, அவங்க மனசும் சகிக்கலை. அவங்களும் சொல்கிறாரு, இனிமே நாங்களும் பிக் பாக்கெட் அடிக்க மாட்டோம், பறி கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ தூரம் தவிக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்ணால் பார்த்துட்டோம், நாங்களும் இனிமேல் தவற செய்ய மாட்டோம் அப்படின்னு 10 பேரும் திருந்தி வெளியில் போகிறாங்க. இப்போது யோசிச்சு பாருங்க, அந்த ஜட்ஜால் அந்த சட்டத்தை திருத்த முடியாது. ஆனால் அந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஜெயிலரை கூப்பிட்டு சின்னதாக ஒரு திருத்தம், அவ்வளோதான், அவரை
அவரை வந்து உடலால் வந்து தண்டிக்கலை, ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள் பேசி அப்படி எதுவுமே தண்டிக்கலை. ஒரு சின்ன திருத்தம், அந்த தவறை உணரக்கூடிய அளவுக்கு அவங்க தண்டனையை லேசாக மாற்றினாங்க. ஒருத்தருக்கு 10 பேர் திருந்தி வெளியே போகிறாங்க. இந்த ஜட்ஜு வந்து ஒரு திருக்குறள் அபிமானி. அப்போது அவரோட மனசுக்குள்ளே ஒரு குறள் ஓடுது. அது என்னன்னா, தங்காக்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து அப்படின்னு ஓடுது. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, குற்றம் செய்யப்பட்ட சூழ்நிலையை ஆராய்ந்து குற்றவாளி மீண்டும் அத்தகைய குற்றத்தை செய்யாத வண்ணம் தண்டனை வழங்குகிறவன் தான் சிறந்த அரசன் ஆவான். அதாவது எந்த சுச்சுவேஷன்ல அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய முதல் குற்றத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாரும் வேணுக்கும்னு செய்ய போறது இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் எல்லாருமே முதல் குற்றத்தை செய்வாங்க. அந்த சுச்சுவேஷனை கண்டுபிடிச்சு அதற்கு தகுந்த தண்டனை நம்ம வழங்கணும் அப்படின்னா அந்த குற்றவாளி மீண்டும் மனிதனாவான். அதை செய்யக்கூடியவன் தான் உண்மையான அரசன். அது இப்போ வந்து நீதி அரசர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை நினைச்சிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து நகர்ந்து போறாரு. நன்றி.